கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவர் பெரியவர், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அவரிடத்தில் வருகிற யாரையுமே அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். இயேசப்பா பெரியவர். இன்றைக்கு உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்போது அவர் உங்களை உயர்த்துவாராம். உங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி, இயேசப்பா நான் வந்திருக்கிறேன்னு முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பாருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்த நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்த நாள். விசுவாசிங்க. இந்த நாள் ஜீவார்த்தை வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 26:9. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். பாருங்க, அழகான ஒரு ஜெப குறிப்பு. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். அப்படின்னா பாவிகளுக்கும் இரத்த பிரியர்களுக்கும் என்ன விலைக்கு காத்துக்கொள்ள அவங்க கையில் ஒப்பு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். பாவிகள், பாவம் செய்கிற மக்கள், இரத்த பிரியர்கள், இரத்த வெறியர்கள்னு சொல்லுவாங்க. யாரையும் அடிக்கலாம், யாரையும் என்ன பண்ணலாம். ஒரு துன்மார்க்கமான மனிதர்கள் தங்களுக்கு காரியத்தை சாதிப்பதற்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சாப்பிட்டா போக மாட்டாங்க, நிதானமாக செயல்பட மாட்டாங்க, பொறுமையாக போக மாட்டாங்க, அன்பாக போக மாட்டாங்க. தாங்க நினைக்கிறது நடக்கலைன்னா என்ன வேணாலும் பண்ணுகிற ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்றாரு. இப்படிப்பட்ட மக்கள் என்னை வாரிக்கொண்டு போயிடக்கூடாது, என்னை அழித்திடக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நேர்மையாய் வாழ்ந்தாலும், பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், உண்மையாய் வாழ்ந்தாலும், நீங்கள் இருக்கிற இடங்களில் அல்லது படிக்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் வாழுகிற இடத்தில், ஊழி செய்கிற இடத்தில் ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கூட அப்படி இருக்கலாம். நீங்கள் நேர்மையாக, உண்மையாய், தாழ்மையாய், அன்பாய் போகிற நிமித்தம் கூட உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு சிலர் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த ஜெபத்தை ஏறெடுத்தா போதும். ஆண்டவரே, பாவிகளோடும் இரத்த பிரியர்களோடும் கூட என்னை வாரிக்கொள்ள விடாதையும், அதாவது அவர்கள் கையில் என்னை ஒப்பு கொடுத்து விடாது என்று சொல்லி கேட்கும்போது எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எவ்வளவு மோசமான மதல்களை வந்தாலும் அதில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை நடத்துவார். அவருடைய கரம் நமக்காய் செயல்படும். விசுவாசிப்பீங்களா? இன்றைக்கி நம்புவீங்களா? சிலர் இந்த நேரத்தில் ஏதாவது பாவம் செய்கிற மக்களுடைய நெருக்கம் அல்லது இரத்த பிரியர்களுடைய அநியாயம் செய்கிற மக்களுடைய நெருக்கங்கள் இருக்குமானா கர்த்தர் நிச்சயமாக இன்னைக்கு விடுதலையாக்க போகிறார். இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, அழகாய் நீர் இன்றைக்கு எங்களோடு பேசினீர். ஆமாண்டோரை, பாவிகளோடும் இரத்த பிரியர்களோடும் என்னை வாரிக்கொள்ளாதே என்று சொன்ன தேவ அப்பா, சங்கீதக்காரன் மன்றாடினதை போல யாரெல்லாம் துன்மார்க்கமான மோசமான மதர்கள் நிமித்தம் பாதிக்கப்பட்டு பயந்திருக்கிறாங்களோ ஒரு விடுதலை இப்போது உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை எந்த தீமையான மதர்கள் கையில் ஒப்பு கொடுக்காதபடி நேர் கரத்தில் எடுத்து வழி நடத்தும். எதிரான சக்திகளை எல்லாம் நிர்மலமாக்கி போடும். இப்பொழுதும் ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களுடைய வியாதியை சுகமாக்கும். பிசாசு இப்படி இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். கடன் பாரங்கள் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். ஆண்டவர் என்ன செய்தாலும் வாய்க்காமல் இருக்கிற மக்களுக்கு எதை செய்தாலும் வாய்ப்பதற்கான ஒரு கிருபையை தாரும். சமுதாயத்தில் நல்ல பேர் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். நல்லது செய்கிறவங்களா மாறட்டும், நன்மை செய்கிறவங்களா மாறட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அரசு வேலை, தனியார் வேலை, கூலி வேலை, விவசாயம், ஆடு மாடு வளர்க்கிறவர்கள், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே ஆசீர்வதிச்சிருங்க. மீன்பிடி தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருமியை கொடுத்து நல்ல மார்க் கிடைக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.